எக்காரணம் கொண்டு உங்கள் ஃபோன் நம்பர்லையோ வாகன எண்கள்லையோ இந்த எண்களை வச்சுக்கிட்டு ரிஷபலக்கணக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தீராத கடனை கொடுத்துரும், தீராத பிரச்சனையை கொடுத்துரும், தீராத நோயை கொடுத்துரும், தீராத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸை கொடுக்கும், டைவர்ஸு. இப்போது 6ஆம் பாவத்தினால கடன் அப்படின்னு இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு 6க்கு 6 இங்கே கடனுங்கிற பிரச்சனையில் இந்த எண்கள் கொடுக்குது. அந்த கடன்லேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான விஷயங்களை இந்த எண்கள் கொடுக்கும், இதில் இருக்கிற எண்கள் கொடுக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ KR சரவணன். எண்களின் உலகம் சேனல் மூலியமாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடன் தாங்க. கடன் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடனுங்கிற விஷயம் நம்மளுடைய எண்ணங்களை செயல்களை எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்துருக்கிறோம். கடன் இல்லாதவங்க உலகத்தில் யாருமே இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் அடுத்தவங்கக்கிட்ட கடன் வாங்கி தான் ஜீவிதம் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் தான் தள்ளப்பட்டிருக்கும். சிலது சுப கடன்களாக இருக்கும், சிலது தொழில் மூலியமாக, வேலை மூலியமாக, இல்லை சில செய்யாத செயல்கள் மூலியமாக தேவைப்படாத விஷயங்களுக்குள்ளே போய் அனாவசியமாக கடன் படுறது. இப்போ சுப கடன்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு கடன் பட்டோம்னா தப்பு இல்லைங்க. ஒரு கல்யாணம் பண்ணோம் அதனால் கடன் ஆச்சு, தப்பு இல்லைங்க. ஆனால் தொழில் செஞ்சோம் திடீர்னு ஒரு பிரச்சனை அதனால் கடன்பட்டோம்னா நாம் கொஞ்சம் தாங்க முடியாது. இதை விட மோசம் ஆன்லைன் ரம்மி விளையாண்டேன் அதனால் கடன் ஆச்சு, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டேன் அதனால் கடன் ஆச்சு. இது பெரிய வில்லங்கம் இல்லைங்களா? ஆனால் கடனால் நாம் எல்லாரும் ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு தான் இருக்கோம். அப்போது இந்த கடன் ஏன் வருது? நாம் செய்கிற செயல்களால் வருது. அதற்குண்டான எண்கள் என்ன? அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு அதே எண்கள் மூலியமாக தீர்வு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. எண்கள் மூலியமாகவே நமக்கு கடன்லேருந்து வெளியே வர்றதுக்கு தீர்வுகள் இருக்குது. ஒரு லக்கணத்தை எடுத்துக்கலாம். இன்றைக்கி ரிஷப லக்கணத்தை நான் எடுத்துக்கிறேன். ரிஷப லக்கணக்காரங்களுக்கு கடன் ஆச்சுன்னா அந்த கடன்லேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறது எண்கள் மூலியமாக தீர்வு, நியூமராலஜி எண்கள் மூலிமா நாம் எப்படி தீர்வுகள் காணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரிஷப லக்கணம். இந்த ரிஷப லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதியாக வர்றவரும் இந்த ரிஷப லக்கணத்துக்கு அதிபதி சுக்கிரன். இந்த பாவகத்துக்கு 6ஆம் பாவகம் 1 2 3 4 5 6 இந்த 6ஆம் பாவகம் தான் நோய் எதிரி கடனை கொடுக்கக்கூடிய பாவகம். இதனுடைய அதிபதியும் சுக்கிரன் தான். இதனுடைய அதிபதியும் சுக்கிரன் தான். அப்போது லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாக மாறி கடனை கொடுக்குறவனாக மாறுறான். இந்த கடன் எப்படி இருக்கிற கடனாக இருக்கும்? தீரக்கூடிய கடனாக இருக்கும். சரிங்களா? தீரக்கூடிய கடன், தீராத கடனாக இருக்காது. அதாவது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சோர்ஸ் இருக்கும், வேலை மூலியமாவோ இல்லை தொழில் மூலியமாவோ ஏதோ ஒரு வகையில் நாம் லேர்ன் பண்ணி கட்டிக்கக்கூடிய கடனாக தான் இந்த கடன் இருக்கும். இதுக்கு கவலைப்பட பெருசாக தேவையில்லை, ஓரளவுக்கு நம்ம இது பண்ணால் போதும். ஆனால் இது தீராத கடனாக மாறும்போது தான் பிரச்சனை ஆகுது. இது 8ஆம் பாவகம், இது 8ஆம் பாவகம், இது 6ஆம் பாவகம், இது குருவுடைய வீடு இல்லைங்களா? அப்போது 6ஆம் வீட்டு கடன் இங்கே தீராத கடனாக எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சுக்கிரன் இருக்கார் இல்லையா, இந்த சுக்கிர பகவான் அவருடைய எண்கள் இங்கே இருக்குதுங்க. அவருடைய எண்கள் இங்கே இருக்குது. அந்த எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பூராட நட்சத்திரம் வருங்க இல்லையா, அந்த பூராடத்தோடைய நட்சத்திரத்தோடைய எண்கள் 78 87 96 105. இந்த 4 எண்களும் சுக்கிரனுடைய எண்கள். 6ஆம் அதிபதியோடைய எண்கள் 8ஆம் பாவத்தில் இருக்குது. இப்போது இந்த எண்களில் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தீரக்கூடிய கடன் தீராத கடனாக போய் மாறிடும். ஏன்னா இந்த 6 8 போய் உட்காந்துருச்சு. இந்த 6 8 காம்பினேஷன் இங்கே வந்துருச்சு. எப்பயுமே நமக்கு தெரியும் ஜோதிடத்தில் 6 8 காம்பினேஷன் வந்தாவே வில்லங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போது நீங்கள் கடன் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு கடன்லேருந்து இருக்குதுன்னா அது தீராத கடனாக மாறும்னா இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தும் போது அது தீராத கடனாக மாறிடும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு எக்காரணம் கொண்டு உங்கள் ஃபோன் நம்பர்லையோ வாகன எண்கள்லையோ இந்த எண்களை வச்சுக்கிட்டு ரிஷப லக்னக்காரர் இருந்தீங்கன்னா எப்பயுமே பிரச்சனைக்குரிய எண்களாக தான் இது இருக்கும்.
வீட்டு நம்பரு 105 வீட்டு நம்பர் இருக்கலாம், 96 87 78, இந்த எந்த எண் இருந்தாலும் சரி உங்களுக்கு தீராத கடனை கொடுத்துரும், தீராத பிரச்சனையை கொடுத்துரும், தீராத நோயை கொடுத்துரும், தீராத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸை கொடுக்கும், டைவர்ஸு, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த எண்கள் கொடுக்குங்க. சரிங்களா? அப்போது ரிஷபலக்கணக்காரங்க எக்காரணம் கொண்டு இந்த எண்களை நீங்கள் உபயோகிக்கக்கூடாது. 6 8 காம்பினேஷன் இங்கே வந்துடும். அப்போ உங்களுக்கு தசா புத்திகள் என்ன வேணாலும் நடக்கும். சுக்கிர திசையில் குரு புத்தி அப்படிங்கிற எஃபெக்ட் இங்கே கொடுக்கும். அது சுக்கிரன் வந்து இந்த வீட்டோட சம்மந்தப்படாமல் இந்த வீட்டோட சம்மந்தப்படும் போது அப்போ இந்த 6 8 காம்பினேஷன் இருந்து அது பிரச்சனைக்குரிய இதாக மாறிடும். நீங்கள் பாட்டுக்கு எனக்கு நல்ல திசை தான் நடக்குது, எனக்கு ஒன்றுமே பிரச்சனையும் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த எண்களையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையில் கொண்டு விட்டுருங்க. அப்போது கவனமாக இருக்கணும். சரி, அதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு பாவகத்துக்கு அந்த பாவகத்துக்கு 6 8 தான் தீர்வு. சரிங்களா? இப்போது 6ஆம் பாவத்தினால கடன் அப்படின்னு இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு 6க்கு 6 6க்கு 6 11. 6ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் என்ன வருது பாருங்க, 1 2 3 4 5 6. லக்னத்துக்கு 11ஆம் பாவம், லக்னத்துக்கு 11ஆம் பாவம், 6க்கு 6. அப்போது 6ஆம் பாவத்தினால் ஏற்பட்ட கடனுக்கு 6க்கு 6ஆன 11ஆம் பாவத்துடைய நல்ல எண்களை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கடன் என்கிற பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம். அப்போது நல்ல தொடர்புகளை அந்த எண்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இங்கே கடனுங்கிற பிரச்சனையில் இந்த எண்கள் கொடுக்குது. அந்த கடனிலிருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான விஷயங்களை இந்த எண்கள் கொடுக்கும். இதில் இருக்கிற எண்கள் கொடுக்கும். இதில் 9 பாவங்கள் இருக்கு இல்லையா? இதில் பூரட்டாதி, உத்திராட்டாதி, ரேவதிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. 3 நட்சத்திரங்களுடைய 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. இதில் இருக்கிற எண்களில் உங்களுக்கு 2 எண்கள் இந்த 2 எண்கள் வந்து உங்களுக்கு கடன் என்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும். 6ஆம் பாவம் 8ஆம் பாவத்தில் இருந்தாலும் தீராத கடனாக மாறுது. அப்போது 6ஆம் அதிபதி தான் 8ல் இருக்கிறாரு. அப்போ 6க்கு 6ங்கிற விஷயத்துக்குள்ளே நாம் போகும்போது கடன் பிரச்சனை தீரக்குண்டான வழி இந்த 80 89 இந்த 2 எண்களும் இருக்குதுங்க. இந்த 80ன்னு பாருங்க, அது 8ஓட எண் தான், உத்திராட்டாதி நட்சத்திரோட எண் தான். இதுவும் உத்திராட்டாதி நட்சத்திரோடைய எண்ணு தான் இல்லைங்களா? அப்போது இவங்க இந்த லக்னம் ரிஷப லக்னத்துக்கு யார்? 9 10க்குரியவன் தான் சனி. அப்போது 9 10க்குரிய சனி 11ஆம் பாவத்தில் போய் உக்காந்துக்கிட்டு லாபமாக மாறி இருக்கிறார். அப்போ பிரச்சனையை தீர்த்தக்கூடியவர் இவர் தான், சனி பகவான் தான். அப்போ சனி பகவானோட அற்புதமான எண்கள் தான் இந்த 80 89. அப்போது இந்த எண்களில் நீங்கள் ஏதோ ஒரு வாகன எண்களாவோ ஏடிஎம் எண்களாவோ ஃபோன் நம்பராவோ ஏதோ ஒன்றில் இந்த எண்ணை நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்கள் தொழில் ஸ்தானத்தில், சொத்தால பிரச்சனைன்னா சொத்து ஸ்தானத்தில், நீங்களே பிரச்சனைன்னா உங்களுடைய ஸ்தானத்தில், இந்த மாதிரி நீங்கள் இந்த எண்களில் 2மே இது பண்ண முடியலைன்னாலும் இதில் ஏதோ ஒரு எண்ணை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக மீட்கலாம். அது 80 வந்து இழந்ததை மீட்டு கொடுக்கும். அற்புதமான எண்ணுங்க. சரிங்களா? அதனால் இந்த எண்களை நீங்கள் கை கொண்டீங்கன்னா உங்களுக்கு கடன் என்கிற பிரச்சனையிலிருந்து அழகாக வெளியே வரலாங்க. இதே மாதிரி எண்களின் உலகம் சேனலில் உங்களுக்கு எண்கள், நியூமராலஜி எண்களை எப்படி ஜாதக கட்டத்தோடு இணைஞ்சி எடுத்து வெற்றி பெறதுங்கிற வழிமுறைகள் வர வீடியோக்களை போட இருக்கிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா தகவலும் கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.